சுங்கச்சாவடி கட்டணம் ரூபாய் 276 கோடி செலுத்த வேண்டியிருப்பதாக சுங்கச்சாவடிகள் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த விவகாரத்தில் 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் செய்தியை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி ஆகிய 4 சுங்கச்சாவடிகள் வழியே ஜூலை 10 முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுங்கச்சாவடிகளில் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க உரிய போலீஸ் பாதுகாப்பை வழங்க தமிழக டிஜிபி, தென்மண்டல ஐஜிக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருப்பதை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.